தாய்லாந்து கைது செய்த 18 கம்போடிய இராணுவ வீரர்களை விடுவிக்க மலேசியா தலைமையிலான ஆசியான் தலையீடு செய்ய வேண்டும் என கம்போடிய அரசு உதவி கோரியுள்ளது. வீரர்கள் பாதுகாப்பாக உள்ளனர், அவர்களை மீட்பதற்கான முயற்சி தொடர்கிறது. மலேசியா தாய்லாந்துடன் பேசி விரைவில் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டியது அவசியம் என பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் லெப்டினன்ட் ஜெனரல் மலி சோசியேதா கூறினார். இந்த விவகாரம் மலேசியாவில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள கம்போடியா தாய்லாந்து எல்லை பாதுகாப்பு கூட்டத்துக்கு முன்னதாக உருவாகியுள்ளது. மே 28 முதல் ஜூலை 28 வரை நடந்த எல்லை மோதலில் 20 வீரர்கள் தாய்லாந்து இராணுவத்தால் கைது செய்யப்பட்டனர். 2 கடந்த வாரம் காயங்களுடன் விடுவிக்கப்பட்டனர். இந்த மோதலின் முடிவில் ஜூலை 28 மலேசியாவில் நடந்த சிறப்பு கூட்டத்தில் இரு நாடுகளும் நிபந்தனையற்ற தற்காலிக சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.